Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் இது வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா நான் ரெடி பண்ணி அது கூட நான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் இதுக்கு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி நீங்கள் செய்ய முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிறோம். 2 கப்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த சோலா பூரி செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரவை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி பெசற போகிறோம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ நான் உதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரவுண்டாக பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் மாவில் போட்டு பெரட்டிட்டு நான் இப்போ திரட்ட போகிறேன். சோலா பூரிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பூரினாலே நம்ம கொஞ்சம் திக்காக தான் நம்ம திரட்டணும். ஸோ பூரியை விடவே கொஞ்சம் திக்காக நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி திக்னஸ் நமக்கு இருக்கணும். பூரியை விட கொஞ்சமாக அதிகமாக நம்ம திக்னஸோடு நம்ம பண்ணிக்கணும். மாவு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹையிலேருந்து மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும். ஸோ ஹை டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு திருப்பி இன்னொரு சைடு நம்ம உப்பி வந்த பிறகு நம்ம திருப்பி போட போகிறோம். பாருங்கள், இப்போ திருப்பி போடுறோம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. அழகாக இந்த மாதிரி உப்பி வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நமக்கு இருந்துச்சு. இப்போது நம்ம திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், சோலா பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சன்னா மசாலா நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். சோலா பூரிக்கு சன்னா மசாலா ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான சோலா பூரி தயாராகிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சேனலுக்கு போய்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.